ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமரும் சீதா மாதாவும் லக்ஷ்மணரும் வனத்திற்கு செல்ல முடிவு செய்த பிறகு அவர்கள் தசரதனிடம் வந்து சொல்லிவிட்டு கிளம்புவதற்காக வருகிறார்கள். அப்பொழுது அங்கே கௌசல்யா மாதா, சுமத்ரா மற்றும் கைகேயி அனைவரையும் தசரதர் அங்கே அழைத்திருக்கிறார். அப்பொழுது கைகேயியும் அங்கே இருக்கிறார். அப்பொழுது சுமந்திரன் என்னும் அந்த மந்திரி கைகேயின் மீது மிகுந்த கோபத்துடன் கூறுகிறார், நீ உன் அம்மாவைப் போலவே இருக்கிறாய். இங்கு வந்து இவர் தசரதனுடனும் கௌசல்யா, சுமத்ரை போன்ற மகா உத்தமிகளான இவர்களுடன் சேர்ந்த பிறகு நீ நல்லவளாக திருந்தி இருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ திருந்தவே இல்லை, உன் அம்மாவைப் போலவே இருக்கிறாய் என்று கூறுகிறார். ஏனென்றால் கைகேயின் அப்பா அஸ்வபதி கைகேய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அஸ்வபதிக்கு ஒரு முனிவரிடமிருந்து ஒரு வரம் கிடைத்திருந்தது. அது என்னவென்றால், உயிரினங்களின் பாஷைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும். எந்த மிருகங்கள் பேசினாலும் அதை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தை அவர் பெற்றிருந்தார். ஒரு நாள் இரவில் அஸ்வபதி மகாராஜாவும், அதாவது கைகேயின் அப்பாவும் அம்மாவும் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு ஊர்வன உயிரினம், சிறிய ஒரு உயிரினங்கள், ஊர்வன, அதாவது ரெப்டைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு 2 உயிரினங்களும் ஏதோ பேசி கொண்டிருந்தன. அதை இவர் புரிந்து கொண்டு கேட்டுவிட்டு இவர் சிரித்தார். அதை கண்டவுடன் கைகேயின் அம்மா மாதாவானவர், நீங்கள் எதற்காக இப்பொழுது சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் கூறினார், உனக்கு தான் தெரியும் அல்லவா, எனக்கு மிருகங்களின் மொழி தெரியும், அதனால் நான் சிரித்தேன் என்று. உடனே கைகேயின் மாதா கூறுகிறார், அவை என்ன பேசின என்று எனக்கு நீங்கள் கூற வேண்டும் என்றார். அவர் கூறினார், நான் இதை வெளியில் கூற முடியாது, உனக்கு தெரிந்தது தானே. ஏனென்றால் அவர் அவ்வாறே வரம் பெற்றிருந்தார். அவரால் அதை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதை அவர் வெளியில் கூறக்கூடாது. அதனால் என்னால் கூற முடியாது, உனக்கு தெரிந்தது தானே. இல்லை என்றால் என் உயிரே, நான் அப்படி வெளியே சொல்லிவிட்டால் என் உயிரே போய்விடும் என்று கைகேயின் அப்பா கூறுகிறார். அப்பொழுது கைகேயின் மாதா கூறுகிறார், நீங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அந்த விஷயத்தை எனக்கு கூறுங்கள் என்று. பிறகு அஸ்வபதி மகாராஜா அந்த முனிவரிடம் சென்று நடந்தவற்றையெல்லாம் கூறுகிறார். அந்த உயிரினங்கள் என்ன பேசின என்றும் கூறுகிறார். அப்பொழுது அதை கேட்ட முனிவர் அந்த ராணி என்ன கூறினார் என்று கேட்கிறார். இவர் நான் இறந்தாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார். விஷயத்தை கூறும்படி கேட்டார் என்று கூறினார். உடனே முனிவர் கூறினார், நீ அந்த ராணியை கொன்றுவிடு, அல்லது வேறு எங்காவது அவளை துரத்திவிடு, நாட்டை விட்டு துரத்திவிடு என்று கூறுகிறார். இல்லை என்றால் உனக்கு தான் ஆபத்து என்று. அவ்வாறாக கைகேயின் மாதா நாட்டை விட்டு நீக்கப்பட்டவர் என்று சுமந்திரர் கூறுகிறார். உன் அம்மாவைப் போலவே தான் நீயும், உன் தசரத மகாராஜா இறந்தாலும் பரவாயில்லை என்று இவ்வாறு 2 வரங்களை கேட்டிருக்கிறாய் என்று மிகுந்த கோபத்துடன் கூறுகிறார். ஆனாலும் ஸ்ரீராமர் இதற்காகவெல்லாம் அவர் நிற்காமல், நீங்கள் யாரும் கைகேயி மாதாவை திட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர் வனத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சிலரின் குணங்களை நம்மால் மாற்றவே முடியாது. பிறவி குணம் என்று இருக்கும் அல்லவா, அவ்வாறு அவர்களை நம்மால் மாற்றவே முடியாது. அதனால் நாம் தான் யார் எப்படி என்று பார்த்து அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.